8 மணிக்கே வந்து ஒரு 10, 11 மணி மாதிரி வெயில் ஃபீல் ஆகுது. அப்படிங்கும்போது என்ன இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல அது உங்களுக்கான கிளைமேட் சேஞ்ச் இன்னொரு பிரச்சனை உருவாகுது. கிளைமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. உங்களுடைய மென்டல் ஹெல்த்தே வந்து பாதிக்குது. நீங்க சொல்ற மாரி 12 மணிக்கு அடிக்க வேண்டிய வெயில் காலையில 8 மணிக்கு அடிக்குது அப்படின்னா, காலையில நான் வீட்ட விட்டு கிளம்பும்போது நான் என்ன நெனச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு அரக்க பறக்க அங்கங்க வேலை செஞ்சுட்டு, இங்க குக்கர் கத்திட்டு இருக்கு, அங்க புள்ள கத்திட்டு இருக்கு, அங்க வேலை செய்யணும் கிச்சன்ல அதெல்லாம் போட்டு அனுப்பி வச்சுட்டு, நான் வெளிய வரும்போது வெயில் இவ்ளோ டிராஃபிக், புகை இதோட நான் வந்து ஆஃபீஸ்க்கு போனேன்னா எப்படி எதிர்கொள்ளுவேன்னு நெனச்சு பாருங்க. ஸோ மென்டல் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பயங்கரமாக வந்து இது பாதிப்பை உள்ளாக்கும் அப்படின்னு நம்மளுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் 2 விதமான வகையில் வந்து பிரச்சனை வந்து அதிகரிக்க போகுது. அப்போ இது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை வந்து அதிக போகுது அப்படிங்கிறது ஒன்று. அதோட என்னன்னா இது வந்து என்னன்னா சின்ன சின்ன அளவிலான சோஷியல் அண்ட்ரஸ்னஸ் உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. வெயில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இயல்பாக என்ன ஆகணும், உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் ஸ்கார்சிட்டி உண்டாக்கும் இல்லைங்களா? போன வருஷம் நம்ம பார்த்தீங்களா, கர்நாடகாவில் நார்த் கர்நாடகாவில் 6 மாதத்துல பயங்கரமான வறட்சி. காவேரி அதனால தான் கேட்குறாங்க, தண்ணிங்க கூடாது அப்படிங்கிறது கேட்குறாங்க. நல்ல வேலை பின்னாடி வந்து மான்சூன் பெஞ்சதுனால ஒரு ஆள் சமாளிக்க முடியுது. பெங்களூரில் பயங்கரமான வறட்சி உண்டாகிச்சு இல்லைங்களா? அப்போ என்னன்னா நீர் வறட்சி இனிமேல் அதிகரிக்கும்.